ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவரோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அலிக்மோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் நெட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதான் ஒரு ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு மூணாவதுல ஆடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சாங் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன், இந்த டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதான் ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறது எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். சாங் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் லைன் எங்கே முடியுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணாலே மார்க் ஆகிடும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸுமே எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக மார்க் பண்ணல, எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தான் நான் மேக் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நான் பேக்கில் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஆஸ்தட்டிக் அப்படின்னு போட்டாலே நிறைய இமேஜ் வரும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இமேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இமேஜை அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் டார்க்காக, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைட் எஃபெக்ட் இந்த மாதிரி உள்ள இமேஜெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஃபில் கம்பேரிசனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் பிளர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கேஸின் பிளர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரொட்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில், ஸோ 15 செகண்டுங்கும் போது அப்போ 7 அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாமா, அதனால் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்க மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி ஒரு அனிமேஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில். ஸோ இதே மாதிரி ஒரு 3 அனிமேஷனுக்கு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போது சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனிமேஷனுக்கு வந்துட்டு இதோட வேல்யூ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா ஒரு -15 கிட்ட கரெக்டாக கொடுங்க. நான் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால் -15 கொடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்போசிட்டாக +15 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ சென்டரில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அங்கேருந்து 0லேருந்து -15 போயிட்டு -15 0 ஆகும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, கார்னரு இந்த மாதிரி தெரியக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி மிடில், ஸோ அதே மாதிரி மிடில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டில் இதே மாதிரி ஒரு 3 அனிமேஷன் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் நான் இதுலேயும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்கன்னா இது ஃபிக்ஸடான வேல்யூவே கிடையாது. நீங்கள் கொடுக்குற வேல்யூயை பொறுத்து மாறும். என்ன அந்த பிளாக் கலர் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் லைட்டாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜூம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இதே மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ கார்னரில் ப்ளஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போய்க்கோங்க. உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை டைப் பண்ணிக்கிட்டாலும் சரி. நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் கேங்ஸ்டன் பர்சனல் யூஸ். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட யூஸ் பண்ணியிருந்தோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஃபாண்ட்டு தான் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 72 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் அதை டிக் மார்க் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸை லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ண பாரில் ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் மார்க்கில் போய் நிற்கும். நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் ஆகணும். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள லிரிக்ஸை டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் போய் டெலீட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஈஸியாக லிரிக்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தடுத்து எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு அடுத்த உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக இருக்க மாதிரி அலைன் வச்சுருங்க. ஃபஸ்ட் லெட்டர் எப்போது கேபிட்டல் வச்சுருக்கேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் கட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் அது டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸுமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிரைட்டாக இருக்க இமேஜ் ஆட் பண்ணாலும் பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போய் குறைங்க. பிரைட்டாக உள்ள இமேஜுக்கும் கிடையாது. அந்த லிரிக்ஸ் நல்லா தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 80 வைங்க போதும். ஓகேவா? இவ்வளோ வச்சாலே அந்த நமக்கு அந்த மேலே ஆட் பண்ணியிருக்க லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கிடைக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா 2வது இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு முன்னாடி எண்டில். ஸோ இதே மாதிரி ஒரு 4 அனிமேஷன் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துடுங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணுங்கள். ஓகே, நான் ஓரளவுக்கு ஜூம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அனிமேஷனுக்கு எண்ட் அனிமேஷனுக்கு போயிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது ஜூம் அவுட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஜூம் இன்னு, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட்டு. ஓகே, இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேட் மாஸ்கே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணியா ட்ரான்சிஷன் இன் ரைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா 2வது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா எண்டில் 2 அனிமேஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாங்களா, ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரியணும். அப்போது இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆச்சு பண்ணி பாருங்கள். அந்த ஃபஸ்ட் லெட்டர் தெரிஞ்சால் ஓகே தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கும். ஸோ அந்த கிளிக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே மேட் மாஸ்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அதே வைப் எஃபெக்டை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் அவுட் ரைட்டுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2வதாக இருக்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னா எண்டுக்கு முன்னாடி மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபெதர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எவ்வளோ கொடுத்தோம் 20 தானே, அதே 20 இந்த இதுலேயும் கொடுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ ஓவராலாக எல்லாமே எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதே அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலலாம் பேஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதே ஆரம்பர் பகல் ஒரு ஐக்கான் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 லைன் தான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே மேக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். பார்க்கவே நமக்கு சூப்பராக கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறோம். டெலகிராமில் ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற பார்த்தலாம். மேலே செட்டிங் போல் ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ண அப்படி தான் இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 180 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுக்கோங்க. குவாலிட்டி வந்து ஹையில் வச்சு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான் அது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கேன். அப்போ நான் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.